வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ரொம்ப சாஃப்டான சூப்பரான நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். அப்புறம் 20 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கு 2 கப் அளவுக்கு சுகரு, அப்புறம் 1.5 கப் அளவுக்கு ஆயில், என்ன ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1.5 கப் அளவுக்கு தண்ணீர். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் சுகர், அப்புறம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டுற பதம் இருந்தாலே போதும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு 2 ஸ்பூனில் 3 ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அது உள்ளே நல்லா சுகர் சிரப்போடு நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்ப 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா கடலை மாவையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிகள்லாம் இருந்தால் போயிடும். அப்படியே லைட்டாக கட்டிகள் இருந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது சரியாகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நார்மலாக வச்சுருக்க ஆயில் அப்படியே சேர்த்தா போதும், சூடுலாம் பண்ண வேண்டாம். அப்படியே ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ ஆயில் உள்ளே இழுத்துக்கும் அந்த கடலை மாவு. அப்படி அந்த ஆயிலெலாம் உள்ளே இழுத்ததுக்கப்புறமா திரும்ப 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா கலந்து விடணும். நம்ம இந்த மைசூர் பாக் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு பண்ணினீங்கன்னா ஆயிலோட அளவும் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பச்சை வாசமும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக மைசூர் பாக் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நமக்கு இந்த அவுட்டர் லேயர்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு கொஞ்சம் நுரையாக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எல்லா எண்ணெயும் உள்ளே இழுத்துட்டு அப்படி விட்டோம்னா அடி பிடிச்சிடும். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் அப்படி கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு பபிள் மாதிரி இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணணும். இப்போ நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா அந்த எண்ணெயும் அந்த கடலை மாவும் உள்ளே இழுத்துக்கும். அந்த மாதிரி நல்லா உள்ளே இழுத்ததுக்கப்புறம் திரும்ப 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் 1 ஸ்பூன் நெய், இப்போ 2வது ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ ஆயிலும் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நெய் எல்லாம் கொஞ்சம் உள்ளே இழுத்ததுக்கப்புறமா திரும்ப நமக்கு நல்லா கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வர மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நெய் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். மீதி இருக்கிற நான் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இன்னுமே ஆயில் உள்ளே இழுத்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஆயிலுமே சேர்த்துக்கலாம். பட் எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நெய்யுமே ஆட் பண்ணிட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடும்போது இப்போ ஓரங்களில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆனது இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகி இப்படி தூக்கும்போது அப்படியே அந்த மைசூர் பாக் தனியாக பிரிஞ்சு வரும். ஃபஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா அல்வா பதமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதேமாதிரி சட்டியில் ஒட்டாமல் நல்லா தனியாகவும் நிற்கும். அப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். ஃபுல் லேயருமே நம்மளுக்கு பபிள் மாதிரி லைட்டாக வந்திருக்கும், நுரைச்சிக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரேலையோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அதில் நெய் தடவி வச்சுட்டு அதில் இதை மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே அதுவே கலண்டு விழுந்துடும். இப்போ ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தில் லைட்டாக நெய்யில் எண்ணெய் தடவிட்டு அதை கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம், ஒரு 10 நிமிஷம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரெக்டாங்கிள் ஷேப் வேணால் ரெக்டாங்கிள், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரி எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்றா அப்படியே வெளில எடுத்துடலாம். அப்படியே பூட்டாக கலந்து வந்துடும். அப்படியே உடச்சி பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு நெய்யோட அளவுமே நிஜமாக 3 ஸ்பூன் தான் தேவைப்படும், ரொம்பலாம் தேவைப்படாது. செய்கிறதுக்குமே ரொம்ப கம்மியாக 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபுல்லாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சு செய்யணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் கலரெல்லாம் கரெக்டாக சூப்பராக வரும். கொஞ்சம் அதிகமான தீயில வச்சு பண்ணிங்கன்னா மேபி பச்சை ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணால் அப்படி நல்லா கலண்டு வருது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். ரொம்ப நெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணியே பண்ணும்போது நமக்கு திகட்டாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.